ஹை கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர்வியூ. உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது வந்து லைக் ஒரு ஜாயிண்ட் வீல் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்கு. அண்ட் ஆல்சோ இதோடைய ரிஸ்க்கு பற்றி ரிஸ்க் மீட்டர் வந்து டாப்பில் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து ஒன்று ஒன்றா பற்றி ஸ்லோவாக பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் ஸ்டாக்கு. ஒரு ஸ்டாக்குன்றது என்ன, ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணுவாங்க ஸ்டாக்கை டு கெட் த மணி. தே நீட் டு க்ரோ இம்ப்ரூவ் த ஆப்ரேஷன். சரியா? ஸ்டாக்கை வந்து நார்மலாக வந்து ஒரு கம்பெனி வந்து ப்ரைவேட் கம்பெனியாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நார்மலாக. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கம்பெனியை வந்து ஸ்டேபிள் பண்ணிவிட்டு பப்ளிக் கம்பெனியாக பார்த்துவாங்க. பப்ளிக் கம்பெனியாக போகும்போது தே இஷ்யூ த ஸ்டாக் இந்த பப்ளிக் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்டர் வந்து பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதோட ஹோப் என்னென்னா வேல்யூ வந்து கோ ஓப் ஆகும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ கம்பெனி பப்ளிக் போகும்போது தே வில் ப்ராமிஸ் சம்திங் லைக் தே வில் they will improve this much percentage over the period of time அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ தே வில் ப்ராமிஸ் சம் டிவிடெண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஓகே, இதிலே வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டாக் இருக்கும், காமன் ஸ்டாக்கு, ப்ரிஃபர்டு ஸ்டாக்கு அப்படின்னு. சரியா? இப்போ காமன் ஸ்டாக்குன்றது நார்மலாக எல்லா பீப்புளும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஈவன் ப்ரிஃபர்ட் ஸ்டாக் கூட வாங்கலாம். பட் வந்து ப்ரிஃபர்ட் ஸ்டாக்கில் வந்து என்னென்னா, என்ன டிஃப்ரென்ஸ்னா, தே ஹாவ் ஹையர் ப்ரையாரிட்டி இன் கெட்டிங் த டிவிடெண்ட்ஸ். ஓகே, ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து கட்டாயமாக வந்து ப்ரிஃபர்டு ஸ்டாக்குக்கு தே ஹாவ் டு இஷ்யூ த டிவிடெண்ட். ஆனால் காமன் ஸ்டாக்கு இஷ்யூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் காமன் ஸ்டாக் ஆல்சோ ஷேர் ஹோல்டர் ஆல்சோ வில் கெட் த டிவிடெண்ட்ஸ். ஒரு கம்பெனியை வந்து பப்ளிக் கம்பெனியாக போகும்போது தே வில் ஃபைல் ஃபார் த மல்டிபிள் ஃபார்ம்ஸு. சரிங்களா? அந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2ன்றது நிறைய ஃபார்ம்ஸ் வந்து எஸ்சிசியில் ஃபைல் பண்ணுவாங்க. எஸ்சிசின்றது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். அந்த அது ஒரு ஃபெட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதுதான் வந்து ரெகுலேட்ஸ் ஆல் த ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸோ அதில் போய் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் கம்பெனி இவ்வளோ பேலன்ஸ் ஷீட்டை காமிச்சு இவ்வளோ அசட் இருக்குது, இவ்வளோ லயபிலிட்டி இருக்குது, இவ்வளோ இன்கம் ரெவன்யூ இருக்குது, எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ எங்கள் கம்பெனி வந்து க்ரோ ஆகும். வி ப்ராமிஸ் தட் வி வில் ப்ரொவைட் மோர் வேல்யூ டு த ஷேர் ஹோல்டர்னு சொல்லிட்டு தே வில் ஃபைல் மல்டிபிள் ஃபார்ம்ஸ் டு த எஸ்சிசி. ஸோ அதை எஸ்சிசி ரிவ்யூ பண்ணிவிட்டு ஓகே யூ ஆர் குட் டு கோ ஃபார் த ஐபிஓ அப்படின்னு சொல்லும்போது ஐபிஓ மார்க்கெட்டில் இனிஷியலாக உள்ளே வருவாங்க. ஸோ இனிஷியல் ஐபிஓ வேல்யூ வந்து அந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப்புன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த கம்பெனி மார்க்கெட் கேப்பை வச்சு அவங்க கம்பெனியோடைய அதாவது நம்மளுடைய ஸ்டாக் வேல்யூ வந்து டிட்டர்மின் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் எவ்வளோ இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு டிட்டர்மின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து பேசிக்கலி இது ஸ்டாக்கு. அதில் காமன் ஸ்டாக், ப்ரிஃபர்ட் ஸ்டாக் பற்றி பார்த்தோம். ஒரு ஸ்டாக்கில் வந்து எப்பவுமே ரிஸ்க் அண்ட் ரிவார்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ரிஸ்க் மீட்டரில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை வந்து லைக் 75% ரிஸ்க் பெர்சன்ட் அதில் பார்ப்பீங்க நீங்கள். ஏன்னா அந்த பாண்ட்ஸ் எல்லாம் தாண்டி இண்டிவிஜுவல் ஸ்டாக்குக்கு வந்து ஹையர் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி. ஆனால் இட்ஸ் நாட் அ மீடியம் ரிஸ்க், இட்ஸ் அ லோயஸ்ட் லெவல் ஆஃப் ஹையஸ்ட் ரிஸ்க்னு சொல்லிக்கலாம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு. சரிங்களா? இப்போ ஸ்டாக்காக வாங்கும்போது அது வேல்யூ வந்து எப்பவுமே டெப்ரிஷியேட் ஆகாது அன்டில் அன்லெஸ் கம்பெனி பர்ஃபார்ம்ஸ் பேடு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் வந்து இட்ஸ் கன்சிடர்ட் லைக் எ குட் அசெட். பட் அதோட ரிட்டர்ன் ரிஸ்க் அண்ட் ரிவார்டை வந்து நம்ம பார்க்கணும். எவ்வளோ பேமெண்ட் நமக்கு கிடைக்கும், 1 இயர் ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும், அதான் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாக்கை பற்றி. அடுத்து பாண்டுன்றது, பாண்டு இஷ்யூட் பை த கவர்மெண்ட்டு, இல்லைனா கம்பெனிஸ் பண்ணுவாங்க. கார்பரேட் கம்பெனிஸ் பண்ணாங்கன்னா கார்பரேட் பாண்டு, கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ட்ரெஷரி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பாண்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃபிக்ஸ்ட் இன்கம். அது வந்து எப்படின்னா 5% பாண்ட் வேல்யூ. கார்பரேட் பாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 6% கூட கொடுப்பாங்க சில நேரத்தில். அந்த பாண்டை வாங்கணுன்னா அந்த பர்டிகுலர் மெச்சூரிட்டி டேட் 1 இயர் 2 இயருக்கு அப்புறம் இவ்வளோ பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அது கட்டாயமாக பே பண்ணிடுவாங்க. இதில் வந்து டிஃபால்ட் ஆகுமா இல்லை வேல்யூ குறையுமா அப்படின்னு கேட்டால் எஸ், சம் ஆஃப் த கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆகும். பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணால் டிஃபால்ட் ஆகும். ஆனால் டிஃபால்ட் ஆனாலும் பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க லிக்விடேட் பண்ணி பணத்தை கொடுக்கணும். அதுதான் வந்து பாண்டோடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அது ஃபிக்ஸ்ட் இன்கம்மு. அது வேல்யூ வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும்னு உங்களுக்கு கூப்பன் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் எவ்வளோ கிடைக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிடைக்கும். இது பியூர்லி வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பெரிய இன்ட்ரெஸ்ட் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, பேங்கிங் செக்டர், எவ்ரிபடி வந்து பாண்டில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஜென்ரல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 25% ஸ்டாக்கில் வச்சுப்பாங்க. அது வந்து செப்பரேட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதோடைய ஆப்ஷன். அதை நம்ம அடுத்து பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ கார்பரேட் பாண்ட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் யூஎஸ் கவர்மெண்ட் பாண்டில் வந்து அது பேர் ட்ரெஷரின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து டி பில்ஸு, டி நோட்ஸு, டி பாண்ட்ஸு, டி ஸ்ட்ரிப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து டி பில்ஸ் அப்படின்றது மெச்சூர் வந்து 1 இயரில் நடக்கும்.
அது வந்து பே ஃபேஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ பேவோ அது ஃபேஸ் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டோட குடுத்துருவாங்க. T நோட்ஸ்ன்ட்டு 2 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும். அதுக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து செமி ஆனுவலா பே பண்ணுவாங்க. அப்போ பாண்ட் அப்படின்ற 30 இயர்ஸ் அது வந்து அதுவும் செமி ஆனுவல் பே இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப ஸ்ட்ரிப் அப்படின்றது வந்து பில் மாரி தான். பட் ஆனா இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டாங்க. தே மே ஹேவ் லாங்கர் டைம் டூ மெச்சூரிட்டி. ஏன்னா லாங் டைம்ல வந்து மெச்சூரிட்டி ஆனால பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இதில ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, ஆ இதில வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆ அ கட்டாயமா கிடைச்சிரும். அதுக்கு வந்து கிரெடிட் இதில வந்து என்ன சொல்றது, எந்த ஒரு இஷ்யூ இருக்கக்கூடாது. முனிசிபல் பாண்டும் இருக்கு. சில வந்து ஸ்டேட் கவுண்டீஸு, சிட்டீஸு, ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வந்து முனிசிபல் பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த முனிசிபல் பாண்ட் வந்து இட்ஸ் லைக் ஜெனரல் ஆப்ளிகேஷன். லைக் அவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கிற மாரி இப்போ பிரிட்ஜ் கட்ட போறாங்க, ஒரு சிட்டிய இம்ப்ரூவ் பண்ண போறாங்கன்னா, தே வில் இஷ்யூ அ முனிசிபல் பாண்ட். அத கூட வாங்கிக்கலாம் முனிசிபல் பாண்ட். பட் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. ஸோ இப்போ இதில பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மீட்டர்ல பார்த்தீங்கன்னா, ஆ மெயினா வந்து முனிசிபல் பாண்ட் பிரிஃபர்ட் ஸ்டாக்குக்கு ஆ லோ டூ மீடியம் ரிஸ்க் நடுவுல இருக்கு. கார்ப்பரேட் பாண்டுக்கு மீடியம் ரிஸ்க் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் அந்த பாண்டுல இருக்கக்கூடிய ரிஸ்க் பேசிக்கலி. ஸோ முனிசிபல் பாண்ட் வாங்குனா லோ ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. பிரிஃபர்டு ஸ்டாக் வாங்குனாலும் லோ ரிஸ்க் தான். லோ டூ மீடியம் ஐ வுட் சே. ஓகே. ஸோ இதான் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் இதில. அதுக்கப்புறம் வந்து வந்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸ்டு ஃபண்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் இண்டெக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் 2 இருக்கு. அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு என்னன்னா, 2மே வந்து ஒரு காம்போசிஷன் ஃபண்ட். அதாவது மல்டிபிள் ஸ்டாக்ஸ வந்து அத காம்போசிட் பண்ணிரும் பேசிக்கலி. மியூச்சுவல் ஃபண்டுக்கும், இண்டெக்ஸுக்கும். ஆ அத காம்போசிட் பண்ணிட்டு, அதோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே. இப்ப இது யாரு மேனேஜ் பண்ணுவாங்க அப்டின்னா, இது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூஓபிஐஎக்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த யூஓபிஐஎக்ஸ் வந்து பியூர்லி வந்து அ லார்ஜ் கேப் ஸ்டாக் உடைய அ அ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். இதுல வந்து Apple, Google, அ அப்புறம் வந்து இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் Amazon எல்லா கம்பெனிஸும் காம்போசிஷன் பண்ணியிருப்பாங்க. அதில எவ்வளோ பெர்சன்டேஜ் பண்ணியிருப்பாங்கன்றது வேரியஸ் பை த ஃபண்ட் மேனேஜர். அதே டெக் ஸ்டாக்குக்கே இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் கூட இருக்கும். INPAX அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இருக்கும். அதில வந்து பியூர்லி வந்து ஆப்பிள எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அத மாரி. ஸோ ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜரும் அவங்களுடைய பியூர்லி வந்து அவங்களுடைய அ ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஃபீ இருக்கும். அந்த ஃபீய வந்து டிடக்ட் பண்ணிட்டு, பட் வந்து இது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொஞ்சம் லோ ரிஸ்க் வென் கம்பேர்ட் டூ த ஸ்டாக். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது வந்து பியூர்லி வந்து இண்டெக்ஸ் மார்க்கெட் லைக் S&P 500, டோ ஜான்ஸு, நாஸ்டாக் இந்த மாதிரி வந்து இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த செக்மெண்ட்ஸ் இண்டெக்ஸில் வந்து பண்ணுறது. அந்த இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ மூவ் ஆகுமோ அதுக்கு தகுந்தபடி இண்டெக்ஸ் ஃபண்டு மூவ் ஆகும். இப்போ S&P 500ல வந்து ஒன் இயர் மெச்சூரிட்டி இருக்குது, 2 இயர் இருக்குது, 5 இயர் இருக்குது, 10 இயர் இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு இயர்லி வந்து நம்ம வாங்கிட்டோம்னா அந்த மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்தபடி இண்டெக்ஸ்லேயும் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து தே டிசைன் தேர் ப்ராடக்ட்ஸ் இட் செல்ஃப் ஆன் பேஸ்ட் ஆன் த இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து மார்க்கெட்டையே வந்து ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால மார்க்கெட் வந்து எப்பொழுதுமே யூஎஸ் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நீ யோசிச்சு பார்க்கும்போது நெவர் எவர் கோ டவுன் அப்படின்னு நான் சொல்லுவேன். 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். இது வந்து ஆல்வேஸ் கோஸ் அப். இண்டெக்ஸ்ன்றது ஆல்வேஸ் கோஸ் அப். நீங்க டிப் வரும்போது வாங்கிக்கலாம். மேல போம்போது போயிட்டே இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் கோஸ் அப். அன்லெஸ் ஸ்டாக் ஏதாவது பர்ட்டிகுலர் கம்பெனிய பொறுத்தவரைக்கும் இண்டெக்ஸ் வந்து நெவர் கோ டவுன். பட் ரிட்டர்ன்ஸ் வந்து லைக் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்க எப்பவுமே லாங் டெர்ம் வச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டா ரிட்டர்ன் கிடைக்கும். 10 இயர்ஸ்ல வந்து நீங்க ட்ரிபிள் பண்ணிடலாம் டெஃபினட்டா. ஸோ அது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோடைய ஸ்பெஷாலிட்டி. இதான் வந்து அதோடைய ரிவார்டு. ரிஸ்க் வந்து கொஞ்சம் இருக்கு. ஸ்டாக்கோட கம்மியான ரிஸ்க் தான் மியூச்சுவல் ஃபண்டும், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும். ஸோ அதனால நீங்க யோசிக்காமலே வி கேன் ஏபிள் டூ இன்வெஸ்ட். அப்புறம் ETF அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அந்த ETFன்றதும் வந்து எப்படின்னா லைக் ஒவ்வொரு கம்பெனிக்குமே ETF வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயினுக்கு வந்து ஒரு ETF இருக்கு. அமேசானுக்கு ஒரு ETF இருக்கு. அதே மாரி அ அ இது ஆப்பிளுக்கும் ஒரு ETF வச்சிருக்காங்க. எப்படி எதுக்கு என்னையா ETF வைக்கன்னா, ஒவ்வொரு கம்பெனி இருக்கலாம். ஃபிடிலிட்டி இந்த மாரி ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ETF கிரியேட் பண்ணுவாங்க. ஆன் பார்ட் ஆஃப் த ஸ்டாக். அது எப்படின்னா, அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து தே வில் மேனேஜ் த அ கம்பெனி ஸ்டாக் பொசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் வந்து இப்போ 5% நீ மேல போயிருக்கு அப்படின்னா, ETFல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 5%க்கு மேலேயே ரிட்டர்ன் கிடைக்கிற மாரி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப 6%, 7%. அதே நேரத்தில சில நேரத்தில மேல போய் சில நேரத்தில அந்த மேனேஜர் வந்து சரியா பார்க்கல அப்படின்னா, 5% ரிட்டர்ன் கிடைக்காம கூட போகும். அந்த மாரி சிட்யூவேஷன் இருக்கும். ஸோ ETF வந்து டிபெண்ட்ஸ் பியூர்லி ஆன் த ஃபண்ட் மேனேஜர்.
ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் இந்த 4 கேட்டகரியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் வரணும் ஓவரால் பீரியட்னா, ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டையும், ஒரு ஸ்டாக்கையும் வச்சுக்கிட்டோம்னா, அந்த மாரி காம்பினேஷன் இருந்துச்சுன்னா, ஆல்வேஸ் யூ கேன் பி எ ஃபண்ட் மேனேஜர் ஃபார் யுவர் ஓன் போர்ட்ஃபோலியோ. ஸோ மத்த ஃபண்ட் மேனேஜர்ஸ நீங்க கம்பேர் பண்ணிட்டு, அவங்க எப்படி வந்து காம்போசிஷன் வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு, யூ கேன் ஆல்வேஸ் டிசைன் யுவர் போர்ட்ஃபோலியோ பேஸ்ட் ஆன் தேர் ஃபண்ட் மேனேஜர்ஸ். நீங்க இதுல வந்து மல்டிபிள் செக்டர்ஸ் இருக்கு ஸ்டாக்ல. அத நான் பின்னாடி டிஃபைன் பண்றேன். தென் அத பத்தி நம்ம ஸ்டாக்க பத்தி நம்ம இன் டெப்த்தா பின்னாடி பார்க்கலாம். அடுத்து வந்து மார்க்கெட் வந்து அம் அ இது ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பியூர்லி வந்து பிசிக்கல் பில்டிங்ஸு, ரென்டல் ப்ராப்பர்ட்டீஸு இந்த மாரி இது. இதில வந்து உங்களுக்கு என்ன சொல்றது? அ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வந்து நல்லாவே இருக்கு. ரியல் எஸ்டேட்ல வந்து லைக் நீங்க லிமிட்டட் எல்எல்சியாவ கிரியேட் பண்ணிக்கலாம். அது மாரி உங்க இதில வந்து உங்க இன்வெஸ்ட்மென்ட் டைப்ஸ்ல பண்ணிக்கலாம். இல்ல டவுன் பேமெண்ட் பே பண்ணிட்டு இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி 20% டவுன் பேமெண்ட் பே பண்ணிட்டு வாங்கிட்டு, தென் வி கேன் ஆல்வேஸ் க்ரோ த ப்ராப்பர்ட்டி. ரென்டல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ, நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணிக்கலாம். அது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஈசியர் டூ மேனேஜ் அண்ட் இல்ல நம்ம ஈவன் ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜர வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். அந்த ரியல் எஸ்டேட்லயே வந்து REITன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் REIT. அத பேஸ் பண்ணி அவங்க ஒரு ETF கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரியல் எஸ்டேட்ட பேஸ் பண்ணி அதில கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இதில என்ன டிஃபரன்ஸ்னா, ரியல் எஸ்டேட்ல போம்போது நீங்க டவுன் பேமெண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா, 20% ரிமைனிங் 80% வந்து மார்ட்கேஜ் கம்பெனி பே பண்ணிரும். ஸோ உங்களுக்கு லிவரேஜ் வந்து 80% கிடைக்குது. REITல வந்து 20% நீங்க வச்சிருந்தீங்கன்னா 20% தான் ரிட்டர்ன் கிடைக்கும். அதில ஆமா ரியல் எஸ்டேட்க்கு 100% ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மணி மார்க்கெட் ஆர் செக்யூரிட்டீஸ் அண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ மணி மார்க்கெட்ன்றது வெரி என்ன ஈக்குவலன்ட் டு கேஷ் தான் சொல்லுவாங்க. இது வந்து ஈக்குவலன்ட் டு சிடி. சில டைம்ல இது வந்து சிடின்னு சொல்லுவோம், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். இது வந்து ரொம்ப 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 லோ ரிஸ்க். பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ஆக்சுவலி சிமிலர் டு பாண்ட். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க, பேங்க் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இந்த சிடிஸை, மணி மார்க்கெட்டை. ஸோ அவங்க இஷ்யூ பண்ணிவிட்டு அவங்க இன்வெஸ்ட் இந்த பாண்டு. சம்டைம் தே இன்வெஸ்ட் மோர். அவங்க மணியை வாங்கிட்டு அவங்க பேங்க் வந்து தே இன்வெஸ்ட் இந்த ஸ்டாக்கு ஆர் தே மே இன்வெஸ்ட் இந்த கார்பரேட் பாண்டு. ஸோ ஹையர் ரிட்டர்ன் 6% வாங்கிட்டு உங்களுக்கு 4% கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மணி மார்க்கெட் வந்து லோ ரிஸ்க், ஆல்வேஸ் யூ கெட் அ மணி பேக். இதுதான் இங்கே ரிஸ்க் மீட்டரில் பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் ஆல்வேஸ் லோயஸ்ட் ரிஸ்க் ஹியர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரண்டீட் இன்சூரன்ஸ் ஆர் பேங்கிங் ப்ராடக்ட்ஸ். நீங்க பேங்க்கு இப்ப நம்ம சொன்ன மாரி இந்த சிடியும் வந்து கேரண்டீட் இன்சூரன்ஸ் ஆர் பேங்கிங் ப்ராடக்ட்ல வந்துரும். ஸோ அதனால அது நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். மணி மார்க்கெட் மாரி தான் அதுவும். அடுத்து இங்க ஆப்ஷன்ஸ் வந்தபோது ஆப்ஷன்ஸ் ஆல்வேஸ் டெரிவேட்டிவ் செக்யூரிட்டி சொல்லலாம். இது வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்டாக்கோட வேல்யூ அப் அண்ட் டவுனை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. கால் அண்ட் புட் இருக்கும். கால்ன்றது ஒரு ஸ்டாக் வந்து மேல போகுதுன்னா கால் வாங்கிக்கலாம். ஸ்டாக் கீழ போகுதுன்னா புட் வாங்கிக்கலாம். ஸோ இதுலயே நெறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஆப்ஷன்ஸ பத்தி. அது தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். அடுத்து ஃபியூச்சர்ஸும் வெரி சிமிலர் டூ ஆப்ஷன்ஸ். பட் இது வந்து லெவரேஜ்டு திங்கு. நீங்க லாட் மூலமா லாட் சைஸ்ல வாங்கிக்கலாம் அந்த கம்பெனி ஸ்டாக்க. அதுக்கப்புறம் மேல போச்சுன்னா அத வித்துட்டு அதுக்கு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கரன்சிஸ்ன்றது பியூர்லி வந்து ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸ் கரன்சிஸ்னா ஒரு யுஎஸ் டாலர், இந்தியன் ரூபீஸ் அப்படின்னு அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ட வச்சு இது மேல போகுது, இந்த கரன்சி மேல போகுது, கீழ போகுதுன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறது தான் கரன்சி மார்க்கெட்டு. இந்த கரன்சி மார்க்கெட்ல நெறைய பேர் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அடுத்து ப்ரெஷியஸ் மெட்டல் வந்து இஸ் பியூர்லி கோல்டு, சில்வரு அந்த மாரி வந்து ஆம் ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரெஷியஸ் மெட்டல் சொல்லுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அடுத்து வந்து வேரியபிள் லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் வேரியபிள் அன்னுயிட்டி. நான் முன்னாடி சொன்ன மாரி இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல்வேஸ் இன்வெஸ்ட் இன் த மார்க்கெட் ஆல்சோ. இந்த வேரியபிள் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பியூர்லி தே இன்வெஸ்ட் இன் த பாண்ட் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ETF. இதில் பண்ணிட்டு அவங்க ரிட்டர்ன்ஸை வந்து கேப் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வேரியபிள் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஆன்னுட்டி வாங்குறீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பணத்தை போடுறீங்கன்னா அவங்க 10% ரிட்டர்ன், மார்க்கெட் வந்து 20% பெர்ஃபார்ம் பண்ணால் 10% கேப் வச்சு 10% கொடுத்துருவாங்க. மீதி 10% அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ தே ஏர்ன் மணி அவுட் ஆஃப் இட். இதே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணீங்கன்னா யூ ஆல்வேஸ் கெட் யுவர் ஹோல் மணி பேக். ஓகே, பட் ஆல்வேஸ் ரிஸ்க் இஸ் ஆல்சோ தேர். இஃப் யூ டோன்ட் ஹேவ் எ நாலேஜ் யூ கேனாட் கெட் த ரிட்டர்ன் ஆப்வியஸ்லி. அதுக்கப்புறம் டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம், லிமிடெட் பார்ட்னர்ஷிப். இதெல்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு கம்பெனி நடத்துகிறேன் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது. ஸோ இது இப்போ இந்த ரிஸ்க் மெட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கேரண்டட் பேங்கிங் மணி மார்க்கெட்டுக்கு லோயஸ்ட் ரிஸ்க்கு. முனிசிபல் பாண்ட் ப்ரிஃபர் ஸ்டாக்கு அதுக்கு மேலே உள்ள ரிஸ்க்கு. கார்பரேட் பாண்ட் மீடியம் ரிஸ்க்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக் அதுக்கு மேலே கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஹையஸ்ட் ரிஸ்க் வந்து ஆப்ஷன்ஸு, ஃபியூச்சர்ஸு, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹையஸ்ட் ரிஸ்க். ஓகேங்களா? இதோட வீடியோஸை முடிச்சுக்கலாம். நாளைக்கு வீடியோவில் கொஞ்சம் டெப்த்தாக ஒவ்வொரு இதை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.